வணக்கம். நான் கௌரி கேட்குறேன். எல்லாரும் எப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது டோஃபு கறி ரெசிபி. இந்த கறி சமைப்பதற்கு பாவிக்கப்படும் டோஃபு சோயா பீன்ஸில் இருந்து தயார் செய்யப்படுகிறது. இந்த கறியை எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. முதலில் தேங்காய் கொஞ்சம் துருவி எடுக்கிறேன். தேங்காய் பாலில் தான் இந்த கறியை சமைத்து எடுக்க போகிறேன். இப்போ தேவையான தேங்காய் பூ துருவி எடுத்துட்டேன். டோஃபு தெரியாத நீர்கள் டோபு பாக்ஸை பார்த்து கொள்ளுங்கள். டோபு பாக்ஸ் ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கிறேன். தேவையான எல்லா வெஜிடபிள்ஸையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துள்ளேன். இப்போ இந்த கறியை எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த கறி சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் கறி சமைக்கும் போது விளக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கறி சமைப்பதற்கு தேவையான எல்லா பொருட்களும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுவேன். நீங்கள் அதிலே செக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். இப்போ கறியை சமைப்போம். இப்போ இந்த சோஸ் பேனிலே 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து ஆயிலிலே 1 நிமிடம் வதங்க விடுகிறேன். இப்பொழுது ஸ்லைஸ் பண்ணி வைத்திருக்கிற டோஃபுவை சேர்த்துக்கொள்ளுகிறேன். ஒரு பாக்ஸ் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ 1 நிமிடம் நன்றாக இந்த ஆயிலிலே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்பொழுது அதே சோஸ் பேனுக்குள்ளே 1/2 yellow கலர் கேப்சிகம், 1/2 ரெட் கலர் கேப்சிகம் 1 நிமிடம் வதங்க விட்டு எடுக்கிறேன். ஆயில் சேர்க்க தேவையில்லை, ஏற்கனவே இருந்த ஆயில் காணும். இப்போ கட் பண்ணி வைத்திருக்கிற ஒரு பெரிய தக்காளி பழத்தை இந்த ஃபேன்லேயே சேர்த்துக்கொள்ளுகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டீஸ்பூன் கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 2 நிமிடங்கள் இந்த தக்காளி பழத்தை அதே ஆயிலே வதக்கி எடுக்கிறேன். இப்பொழுது வதக்கி எடுத்த எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரே பீங்கானில் ஒன்றாக சேர்த்து வைத்திருக்கிறேன். திரும்பவும் அதே ஃபேனில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், ஏலக்காய் கிராம்பு கொஞ்சம், கருவாப்பட்டை கொஞ்சம், கறி லீஃப் கொஞ்சம், ஒரு கொத்து உள்ளித்துண்டுகள் ஸ்லைஸ் பண்ணாமையே சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் கிளறி விடுகிறேன். இப்பொழுது கட் பண்ணி வைத்திருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து 3 நிமிடங்கள் ஆயிலில் வதங்க விடுகிறேன். இப்பொழுது 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/2 டீஸ்பூன் மசாலா பவுடர் 1 நிமிடம் எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் 1 நிமிடம் ஒன்றாக சேர்த்து விடுகிறேன். 1 கப் தேங்காய் பால், முதல் பால் எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணி 1 கப் சேர்த்துக்கொள்ளுகிறேன். புளி தண்ணீர் 1/2 கப் சேர்த்திருக்கிறேன். 15 நிமிடங்கள் கறியை நன்றாக கொதிக்க விடவும். அதற்கு பிறகு வதக்கி வைத்திருந்த வெஜிடபிளை சேர்த்துக்கொள்ளுகிறேன். இப்பொழுது இன்னமும் 10 நிமிடங்கள் தொடர்ந்தும் கறியை கொதிக்க விடுகிறேன். இப்பொழுது இந்த கறி சமைத்து முடிந்து விட்டார். இந்த கறிக்கு தாளிக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலுக்குள்ளே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1 டீஸ்பூன் கடுகும் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது சேர்த்துள்ளேன். 2 பச்சை மிளகாய், 3 செத்த மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளவுத்தையும் சேர்த்து ஆயிலே வதக்கி எடுத்த வெங்காய கலவையை இப்போ கறியோடு சேர்த்து கொள்ளுகிறேன்.
இப்பொழுது ரெடியாக இருக்கிற கறியை வந்து இன்னும் ஒரு டிஷ்ஷிலே வந்து மாற்றி விடுகிறேன். பார்த்துக்கொள்ளுங்கள் எப்படி இருக்கிறார்னு. பார்க்கவே அழகாக இருக்கிறார். மிகவும் டேஸ்டியும் ஹெல்த்தியுமான ஒரு டிஷ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன விதமான உணவோட வேணுமென்றாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடியதாக இருப்பார். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியாக்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருப்பார். இந்த டோஃபு கறிக்கு எப்போதுமே வந்து ஒரு பருப்பு கறி கூடவே சமைத்தீர்களா இருந்தால் மிகவும் வந்து டேஸ்டியாக இருப்பார். இன்றைக்கு வந்து நான் லஞ்சுக்கு வந்து டோஃபு கறியும் பருப்பும் சமைத்திருக்கிறேன். சாதத்துடன் சேர்த்து சாப்பிடும்போது மிகவும் அருமையாக இருப்பார். இப்போ பாருங்க, நான் வந்து எங்களுடைய லஞ்சை வந்து ரெடி பண்ண போகிறேன். சாதத்துடன் லெமன் பிக்கிள், யோகர்ட், பிளெயின் யோகர்ட் வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடு வந்து பருப்பு வந்து கட்டாயம் வந்து சமைத்து பாருங்க. இதே மாதிரி நீங்களும் சமைத்து பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்போ தான் வந்து இந்த சாப்பாட்டின் சுவையை வந்து நீங்களும் சுவைத்து பார்க்கக்கூடியதாக இருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் மற்றவர்கள் பார்க்குறதுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் என்னுடைய வீடியோவை 3 நிமிடங்கள் பார்த்து முடிய விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.